இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லைன். ஸோ லைனை எப்படியெல்லாம் உருவாக்கலான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 விதமான லைன் இருக்குது. ஸோ லைனை 5 விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் ஆப்ஷன், அதாவது எந்த இடத்துக்கு லைன் உருவாக்கணுமோ, எதை வச்சு லைன் உருவாக்கணுமோ, ஸோ அந்த மெத்தட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் லைன். ஸோ சிங்கிள் லைன்னுட்டு ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, நம்ம ப்ரொஃபைல் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ லைனுன்றது கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டார்ட்டும் ஒரு எண்டும் கொடுத்துட்டேன்னா இது ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகிடும். அதுலேருந்து கண்டினியூஷன் எனக்கு வராது. ஸோ எனக்கு இந்த லைன் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கணும்னா நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும். அதுவும் பிரேக் ஆகி தான் வரும். நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ண தேவையில்ல, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே இதாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார்ட்டு எண்டுன்னு கொடுத்தோன்னா இதோட ஒர்க் இதில் ஃபினிஷ்ட் ஆகிடும். ஸோ காமனாக நம்ம நிறைய இடத்துல லைன் பார்த்தோன்னா நம்ம எண்ட் பண்ணுறது வரைக்கும் அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ பண்ணிக்கிட்டேன் நான் என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். அதோட லென்த் 30 டேப், அதோட ஆங்கிள். ஸோ கொடுத்தோன்னா அது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன் ஆகிடும் இந்த மாதிரி. எனக்கு தேவையான ஆங்கிளில் கூட இந்த லைனை உருவாக்க முடியும். ஸோ நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாகவே கொடுக்கணுன்னா 0 டேப் 10 டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட பொசிஷன் கரெக்டாக இருக்கும். அதோட எண்ட், ஸோ அதோட எண்டை நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னுட்டு ஆசைப்படுறீங்க, அது பார்த்தீங்கன்னா 0,0, அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வேல்யூ வச்சா, இல்லைனா லென்த் அண்ட் ஆங்கிள் வச்சா. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அதை கொடுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லைன். ஸோ லைன் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆக்சிஸ் எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த எல்லா இடத்துலையும் நம்ம லைனுன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற லைன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லைன். இதில் இன்ஃபினிட்டி லைன்னுட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கண்டினியூஸ் லைன்ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லை, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கண்டினியூஸ் லைன் எனக்கு இங்கே வேணும், அந்த இடத்துல நான் அதை ஃபிட் பண்ணலாம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணோன்னா என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட் மட்டும்தான் இங்கே கேட்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்றது என்னோடய கோஆர்டினேட். அந்த கோஆர்டினேட்டில் எனக்கு ஹரிசாண்டலாக அது போயிட்டே இருக்கும். எனக்கு ஹரிசாண்டல் வேண்டாம், வெர்டிக்கல் வேணும்னா இதை செலக்ட் பண்ணணும். வெர்டிக்கல்ன்ற இந்த ஆப்ஷனை திருப்பி நான் செலக்ட் பண்ணால் இந்த லைன் எனக்கு அப்படியே வெர்டிக்கலாக மாறிடும். ஸோ எனக்கு வெர்டிக்கலாக வேண்டாம், ஹரிசாண்டலாக வேண்டாம், எனக்கு சம் ஆங்கிள் வேணும்னா இந்த ஆங்கிள் லைன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆங்கிளுக்கு உங்களுக்கு வேணும், 45 டிகிரியா, 45 டிகிரி. ஸோ இதெல்லாம் ப்ரீ டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக அந்த லைன் போயிட்டே இருக்கும். ஸோ காமனாக இது ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணி வரைகிற ட்ராயிங்ஸுக்கு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லைன்ஸை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பை டேஞ்சன்ட் லைன். ஸோ பை டேஞ்சன்ட் லைன், இப்போ 2 சர்க்கிள் இருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பை டேஞ்சன்ஸ் லைனை யூஸ் பண்ணி எனக்கு எப்படி டேஞ்சன்ட் வேணும், இந்த சர்க்கிளை கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு லைன் வேணும். ஸோ நான் எந்த பகுதியை கிளிக் பண்ணுறேனோ அந்த பகுதிக்கு ஃபார்ம் ஆகும். இதுவே நான் இங்கேயும் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். இதுதான்
பை டேஞ்சன்ட் லைன். இது செலெக்ஷன் மட்டும் பண்ணி ஒர்க் பண்ணுற லைன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த வித கமெண்ட்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பை செக்ஷன் லைன். பை செக்ஷன் லைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற லைன் ஃபார்ம் ஆகுறது. உதாரணத்துக்கு இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் எனக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வேணும்னா இதை நான் ஃபார்ம் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபினிட்டி லைனாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், முடிவில்லா லைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை செக்ஷன் லைன்னுட்டு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைன் நார்மல் டு கர்வ். ஸோ இந்த மாதிரி கர்வ் செக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு நார்மலாக இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னா இந்த சர்க்கிளுக்கு நார்மலாக, அதாவது பெர்பெண்டிகுலராக எனக்கு வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கே எனக்கு இந்த செக்ஷன்லேருந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணேன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இதை க்ரியேட் பண்ணி நம்மளால் கன்ஸ்ட்ரெயினும் பண்ண முடியும். இதுதான் லைன்.